வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. தாவேக அரசை விமர்சித்தால் இதுதான் கதியா? கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள்ல சென்ற மாதத்தோட இந்த மாதம் கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கிறதா பலர் சமூக வலைதளங்கள்ல பதிவு போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து பிரபல யூடியூபரான விஜே சித்து அவர்கள் எந்த மாதமும் இல்லாத அளவிற்கு இந்த மாதம் தன்னுடைய அலுவலகத்திற்கு 62,000 இபி பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாரு. இதற்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் ஆதரவாளர்களும் டிவிகேவை சேர்ந்தவர்களும் சமூக வலைதளங்களில் விஜே சித்து அவர்களை அநாகரிகமான வார்த்தைகளை கூறி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜே சித்து அவர்கள் கூறிய கருத்து தவறுன்னு தாவேக்கையை சேர்ந்தவர்கள் நினைச்சாங்கன்னா ஆதாரத்தோட அவருக்கு பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு சமூக வலைதளங்கள்ல அவரை அநாகரிகமான வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்றது தாவேக அரசுக்கு மேல மக்களுக்கு இருக்க ஒரு நன்மதிப்பை குறைக்கிற ஒரு செயலா இருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி அநாகரிகமான பதிவு போட்டுட்டு வர தங்களோட ஆதரவாளர்கிட்ட நாகரிகமான பதிவுகளை சமூக வலைதளங்களில் போடணும் அப்படின்னு அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அம்பேத்கர் சொன்ன ஒரு வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாட்டை அழிப்பதற்கு ஆயுதங்கள் தேவையில்லை, சிந்திக்காத மக்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னதுதான் நமக்கு நினைவுல வருது. கொஞ்சம் கூட சிந்திக்க தெரியாத இந்த மாதிரி தற்குறிகள் தமிழகத்தில் இருக்கும் வரை தமிழ்நாட்டை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்வு குறித்து உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திப்போம். நன்றி.